துர்கா. நீண்ட காலத்திற்கு முன்பு பாதாள என்ற அசுர உலகில் மகிஷாசுரன் அசுரர்கள் ரம்பா மற்றும் ஒரு நீர் எருமையின் ராஜாவுக்கு பிறந்தார். அவரது பிறப்பை அவர் ஒரு வலிமை மிக்க போர்வீரராக வளர்வார் என்ற அச்சுறுத்தும் தீர்க்க தரிசனத்தால் குறிக்கப்பட்டது. அவருடைய முன்னோடிகளை விட வலிமையானது. மகிஷாசுரன் சாதாரண அரக்கன் அல்ல. அவர் ஒரு வடிவத்தை மாற்றுபவர், விருப்பப்படி மனித மற்றும் எருமை வடிவங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர். அவரது அபார பலமும் தந்திரமும் நிகரற்றது. மேலும் அவர் வளர வளர அதிகார தாகம் அதிகரித்தது. ஓ பிரம்மா, எந்த மனிதனும் கடவுளும் என்னை கொல்ல முடியாத வரத்தை எனக்கு வழங்குவாயாக. மகிஷாசுரன் சொன்னான். பிரம்மா தனது பிரபஞ்ச கடமைக்கு கட்டுப்பட்டு ஒரு நிபந்தனையுடன் வரம் அளித்தார். எந்த ஒரு ஆணோ கனவுளோ உன்னை கொல்ல முடியாது, ஆனால் ஒரு பெண் இன்னும் உன்னை அழிப்பவராக இருக்க முடியும். மகிஷாசுரன் தன்னை ஒரு பெண்ணை வெல்லும் எண்ணத்தில் ஏளனம் செய்து வரத்தை ஏற்றுக்கொண்டான். தனது புதிய சக்தியால் மகிஷாசுரன் தனது சீற்றத்தை உலகத்தின் மீது கட்டவிழ்த்து விட்டான். அவருடைய பேய்களின் படைகளை வானங்களையும் பூமியையும் கைப்பற்ற வழிவகுத்தது. தெய்வங்கள் தங்கள் வான சிம்மாசனங்களிலிருந்து தூக்கி எறியப்பட்டன. குழப்பம் ஆட்சி செய்தது. ஒரு காலத்தில் அமைதியான நிலம் இப்போது பயங்கரம் மற்றும் அழிவுகளின் போர்க்களமாக உள்ளது. தேவலோகத்தின் அரசனான இந்திரனின் தலைமையில் இருந்த தேவர்கள் மகிஷாசுரனின் வலிமைக்கு முன் பலமற்றவர்களாக இருந்தனர். ஒவ்வொருவராக தேவர்கள் அசுரனை எதிர்கொள்ள முயன்றனர். ஆனால் மகிஷாசுரனின் வடிவத்தை மாற்றும் திறன் அவரை போரில் வெல்ல முடியாததாக ஆக்கியது. அவரது எருமை வடிவம் அவருக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்தது. அதே நேரத்தில் அவரது மனித வடிவம் அவரை மிகுந்த திறமையுடன் ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதித்தது. அவர் தடுக்க முடியாதவராக தெரிந்தார். விரக்தியடைந்து தோல்வியுற்ற தேவர்கள் சிவபெருமானின் வசிப்பிடமான கைலாச மலைக்கு அவரது ஆலோசனையை நாடி பின்வாங்கினார்கள். மேலும் பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான விஷ்ணுவிடம் உதவி கோரினர். மகிஷாசுரன் பிரம்மாவின் வரத்தை வைத்திருக்கும் வரை எந்த மனிதனும் கனவுளும் அவனை வெல்ல முடியாது என்பதை தேவர்கள் அறிந்தனர். அப்போதுதான் புதிய திட்டம் ஒன்று உருவாக தொடங்கியது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் ஒளி வீசும் ஆற்றல்களில் இருந்து துர்கா தேவி பிறந்தாள். 10 கரங்களுடன், ஒவ்வொன்றும் தெய்வீக ஆயுதம் ஏந்தியபடி, தன் அழகிலும் வலிமையிலும் பிரகாசித்த ஒரு அற்புதமான உருவமாக அவள் வெளிப்பட்டாள். துர்கா வானத்திலிருந்து இறங்கி அவளது சிங்கம் அவளருகில் கர்ஜித்து மகிஷாசுரனை ஒரு சவால் விட்டாள். தன் ஆணவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அசுர மன்னன் ஒரு பெண் தனக்கு சவால் விடுவதை பார்த்து சிரித்தான். என்னை எதிர்த்து நிற்க உனக்கு தைரியம் இருக்கிறதா? அவர் முழக்கமிட்டார். எந்த ஒரு ஆணோ கடவுளோ என்னை தோற்கடிக்க முடியாது. இன்னும் ஒரு பெண்ணான நீ என் வலிமைக்கு சவால் விடுகிறாய். போர்க்களம் விரைவில் வாள்களின் மோதலாலும் மிருகங்களின் அலறலாலும் போர் முழக்கங்களாலும் நிறைந்தது. துர்கா தன் சிங்கத்தின் மீது ஏறி நிகரற்ற சாமர்த்தியத்துடனும் கருணையுடனும் போரிட்டாள். அவளுடைய ஆயுதங்கள் நூற்றுக்கணக்கான அரக்கர்களை தாக்கின. அவளுடைய சிங்கம் அவர்களின் அணிகளை மூர்க்கத்துடன் கிழித்தெறிந்தது. துர்காவிற்கும் மகிஷாசுரனுக்கும் இடையேயான போர் கடுமையாக இருந்தது. இரு தரப்பினரும் எந்த காலாண்டையும் கொடுக்கவில்லை. மகிஷாசுரன் தனது எருமை வடிவில் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டினார். ஆனால் துர்காவின் சுறுசுறுப்பு மற்றும் துல்லியம் அவரது தாக்குதல்களை தவிர்க்க அனுமதித்தது. துர்கா இறுதி அடி கொடுத்தார். அவளது வாளின் வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தால் அவள் மகிஷாசுரனின் தலையை அவன் உடலில் இருந்து துண்டித்தாள். அரக்கனின் பயங்கர ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவன் உடல் தரையில் விழுந்து உயிரற்ற நிலையில் பூமியே நிம்மதி பெருமூச்சு விடுவது போல் தோன்றியது. தோல்வி என்பது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போரில் நேர்மையானவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் என்பதை நினைவூட்டுகிறது.